ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் நினச்சேன் ஒரு வீடியோ எடுக்கலாம். நாங்கள் இங்கெல்லாம் போயிட்டு மீன் வாங்குகிறோம். அங்கே மீனெல்லாம் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸு ஷாப்பிங் பண்ணணும், ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல இன்றைக்கி டே எப்படி போகும்னு தெரியல. இன்றைக்கி நாங்கள் காலையிலே எழும்பிட்டு கொஞ்சம் வீட்டில் குக்கிங் எல்லாம் சின்னதாக ரொம்பலாம் கிச்சனில் குக்கிங் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் போகிறதுக்கு. ஸோ எல்லா விஷயமும் நடக்காது. அதனால் சரி மத்தியானத்துக்கு நைட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் சமைச்சிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் ஃப்ரை அது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு லன்ச் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் மார்னிங்கில் வெளியே சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் லேட் ஆகும். குயின் போய் தான் இன்றைக்கி மீன் வாங்கலான்னு நினைக்கிறோம். எனக்கு அங்கே உள்ள மீன் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ரொம்ப ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மாதிரி தோன்றதில்லைன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஃப்ரெஷ் கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஃபிஷ் கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு மீன் வாங்கணும். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் டே எப்படி போகும்னு. ஓகே, யா. ஸோ இந்த டே வந்துட்டு எங்களுக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செடிக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக குக்கிங் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படியும் வெளியே தான் காலையில் சாப்பிட்றது மாதிரி இருந்ததுனால மத்தியானத்துக்கு வந்துட்டு தால் கறி அண்டு ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக வந்து மீன் மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது மாதிரி. இங்கே காலையில் எழுந்திரிச்சு பாப்பா வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவளே வந்து சோஃபாவில் உட்காந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்கிறா. ரொம்ப பிடிக்கும். இதுதான் எங்களுடைய காலையில் இங்கே நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்போது வந்துட்டு இதுதான் ஐஸ் பாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ் வைக்கிறதுனால கொஞ்சம் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மீன் இதில் வாங்கி போட்டுட்டு நாங்கள் ஐஸ் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வரும்போதும் நமக்கு ஈஸியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த ஐஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஷார்ஜாலேருந்து உமல் குயின் கொஞ்சம் டைம் ஆகும் போகிறதுக்கு. பட் ஃபஸ்ட்டு நாங்கள் மீன் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வந்து லுலுவில் போய் ஷாப்பிங் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால் நாங்கள் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களுடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணால உமல் குயின் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த வியூஸ் எல்லாம் வெளியே பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஷார்ஜா விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப சைலண்ட் அண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, பில்டிங்ஸ் எல்லாம் இல்லாமல் ரஷ் இல்லாமல் ரொம்ப. ஸோ அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ ரிலாக்ஸிங். அண்ட் என்னுடைய பையன் அப்படியே பேசிகிட்டே இருப்பான், காரில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பான். என்னை மாதிரி தான் ட்ராவல் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுறது என்னுடைய பையன். இப்போ நாங்கள் உமல் குயின் ரீச் பண்ணிட்டோம். உமல் குயினில் வந்துட்டு நெஸ்டோ இருக்குது. ஸோ எங்கே ஷாப்பிங் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஆனால் பண்ணல. இங்கே உமல் குயினில் வந்துட்டு இங்கே தலശ്ശേരി ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஃபுட்டெல்லாம் நல்லாவே இருக்கும். தான் நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாமே. ஓகே, நாங்கள் வந்து தோசை, இட்லி, பூரி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். கொஞ்சம் டைமு நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸிங். ஆக்சுவலி வீக்கெண்டு வேறு. காலையிலையே எழுந்திரிச்சு எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணதுனால நாங்கள் சாப்பிட இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்கக்கிட்ட எல்லாம் பேசி அவங்களும் எங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், டேஸ்ட் பண்ணி. ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா ஹாப்பியாக நாங்கள் அங்கேருந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு. அங்கே ப்ரைஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்து வாங்குறது மாதிரி மார்க்கெட்டு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே போகிற டைமில் தான் நினச்சிட்டோம், ஓகே எங்கள் கையில் கேஷ் கையில் இல்லை, கேஷ் தான் நம்ம வந்து அங்கே பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து காசு நாங்கள் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வந்திருந்தோம்.
அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படியே சுற்றி நாங்கள் ட்ரா பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு மணி ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிற டைமில் ஒருத்தர் வந்துட்டு அங்கே இருந்தாங்க. அவர் வந்துட்டு பையன்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தான். இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வயசான கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கள பார்த்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவான், போய் நல்லா பேசுவான் அப்படி. ஸோ அவங்களும் அப்படி பேசி அவங்க ப்ளஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெளியெல்லாம் வாட்டர் மார்க்கெட்டில் ஸோ சின்ன சின்ன போர்ட்ஸ் எல்லாம் நிற்கிறது பார்த்தோம். பையன் வரவே மாட்டான் இதெல்லாம் பார்க்காம. ஸோ அங்கேயே நின்றுட்டான். பொண்ணு வேறு அந்த வீட்டிலையே வெயில் படாமல் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, வெயில் பட்ட உடனே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். வெயிலேருந்து வரவே இல்லை, அங்கேயே விளையாடிட்டு இருந்த கொஞ்சம் டைம். சரி, பசங்க ஹாப்பியாக இருக்கிறவங்களே பசங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் டைம் அங்கேயே நின்றுட்டு அப்புறமா மீன் வாங்க வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் டைம் எல்லா இடமும் ஜஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வாங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ஆக்சுவலி ஏலம் விடுவாங்கல்ல, அங்கேயே நம்ம வந்து ஏலத்தில் வந்துட்டு ஃபிஷ் வாங்க முடியும். அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயே சுத்தமாக அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நமக்கு வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி நம்ம வந்து ஃபிஷ் கட் பண்ணி அங்கேயே வாங்கிக்கலாம். அப்புறமா எல்லாமே அங்கெல்லாம் சுற்றி கொஞ்சம் நேரம் நின்று எல்லாமே ஐஸெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு போகணுன்னு நினச்சோம். பட் ஆக்சுவலி எனக்கு லுலு போகிறது ரொம்பவே கம்ஃபர்டபுள். அது ஏன்னு தெரியல. பசங்க வந்து லுலுவில் போயிட்டா கொஞ்சம் கூட ரிலாக்ஸிங்காக இருக்கும், ரொம்ப ரஷ் இருக்காது. எல்லா லுலுவுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு லுலுவில் போய் ஷாப் பண்ணுறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இங்கேயே லுலு இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்னு. ஸோ நான் அதனால ஓகே சொல்லிட்டேன், லுலு வந்துட்டோம். இங்கே வந்தப்போ வந்துட்டு இந்த மோட்டார் ஷோ, கார் ஷோ எல்லாம் இன்றைக்கி ஈவினிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரொம்ப காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ், கார் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே நின்றுடுச்சு. அதை நான் லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன். அப்படி எங்கள் வீட்டில் நிறைய திங்ஸ் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ ஸோ ஒரு பெரிய ஷாப்பிங் மாதிரி தான். நாங்கள் வெஜிடபிள்ஸ், ரைஸ் ஐட்டம்ஸ் அப்படி எப்போது இந்த மாதிரி வரும், ரொம்ப திங்ஸ் வாங்குறது மாதிரி வரும். சில டைம் எங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ கிட்டவே இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன ஷாப்ஸில் போய்ட்டு 1 வீக்குக்கெல்லாம் திங்ஸ் வாங்கிடுவோம். இந்த மாதிரி லுலு வந்துட்டு மினிமம் ஒரு என்ன சொல்கிறது, நியர்லி ஒரு 20-25 டேஸ்க்கு எல்லா திங்ஸும் வாங்குறது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பெரிய ஷாப்பிங் தான். எப்படியும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்கு வந்து ரைஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பண்ணுறது, இந்த மாவு ஐட்டம்ஸு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறது மாதிரி இருக்கும். அப்புறம் நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் இங்கே பாருங்கள், காசெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிட்ருக்காங்க. சும்மாவே என் பையன் எப்போ பார்த்தாலும் காசு பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஏதோ அவன் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவான் எல்லா கார்ஸ் பற்றியும். அப்போ தெரியும்ல, ஆக்சுவலி இது மால் ஆஃப் மல்கோயின். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் லுலு இருந்துச்சு. அவ்வளோதான், அவன் கார்கிட்ட இருந்து வரவே இல்லை. நானும் பொண்ணுமா சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் போயிட்டு எனக்கு ட்ரெஸ்ஸஸ், அந்த ஷூ ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்குறது பிடிக்கும். எப்படியெல்லாம் இருக்குது நம்ம அப்போது பார்த்து வச்சுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக இருக்கும்ல நெக்ஸ்ட் டைம் வாங்குறதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் நான் அதை நாலெட்ஜ் கெயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எல்லாம் பார்த்து வச்சுருப்பேன். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீனெல்லாம் வந்துட்டு எடுத்து அப்படியே பாக்ஸாக அரேஞ்ச் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம். அது ஹஸ்பண்ட் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் வெஜிடபிள்ஸ் மற்றபடி எல்லா ஐட்டம்ஸும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில்
Careful, don't touch. Tell me about this car. See the inside. Out. Sorry? I guess it's Cadbury.